வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். இன்றைக்கி 9 மாடு விற்பனை போடுறேன். என்னடா நேற்று 12 மாடு போட்டு இன்றைக்கி 9 மாடு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். பழைய மாடுகளும் இருக்குது, எல்லாம் விலை கட்டாத மாடுகள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா போட்டு வர வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். மடமான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இப்போ இதில் 4 மாடு சென மாடு இருக்குதுங்க. சென மாடு பழைய மாடு ரெண்டை காட்டுறேன். அப்புறம் எல்லாம் எப்படி என்னங்கிறத ஒவ்வொன்றா பாருங்கள். இது பழைய மாடு நம்ம நேற்று போட்டதுங்க. காரி மாடு 31,000 போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நெம்போ தட்டுறாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா தலையீத்து கிடையாது, 2ஆம் நீத்து கிடையாது. இது தலையீத்து ஈனி கறந்து 2ஆம் நீத்து கறவை 5 பால் வரும். பல்லு இது 2ஆம் நீத்து கிடையாதுன்னு பார்த்துக்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சிட்டேன். நேற்று அவங்க கேட்குறதுக்கெல்லாம் சம்பளம்லாம் 29,000 ஃபஸ்ட்டு மாடு. இது அடுத்து நேற்று போட செலவு 33,000 போட்டிருந்தேன். ஒவ்வொரு நேரம் பால் ஒரு 4 ரேட்டை வருதுங்க. 33,000 போட்டிருந்தேன். இதை 32,000 போடுறேன். கறவையும் இருக்குது, செனையும் இருக்குதுங்க. இது 5.5 மாதம் செனை, 6 மாதம் செனைக்கு பக்கம், இன்னொரு 1 மாதம் பக்கம் கறக்கலாம். அதுவும் அதே போல் 5-6 மாதம் பக்கம், 1 மாதம் பக்கம் அது கறவை இல்லை. அதுவும் 6 மாதம் பக்கம் ஆகுதுங்க. இன்னொரு 3-3.5 மாதத்தில் ஏன்னு நல்ல வெயில் வேனலுக்கு எல்லாமே தாங்கு. கிராஸ் மாடுக்குதே. இந்த 2 மாடு ரேட்டு இப்படி. அடுத்து இந்த மாடு தலையீத்து கிடையாது. தலையீத்து கிடையாதுன்னா இப்போ ஈனி கறந்து முடிச்சது தலையீத்து கிடையாது. இப்போ அடுத்து கன்று போடுறது 6 மாதம் தானே. 5.5 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரின்னு வைங்க. 1 மாதம் மின்பண்ணு 10 நாள் 20 நாள் மின்பண்ணு வரும். அது பார்க்குற கைகளை பொறுத்து அப்படி கிடையாது. இது பார்த்திங்கன்னா அளவு கிடையாது, ரொம்ப பெருவிட்டு கிடையாது. ஏதாவது 1 மாதம் கறக்கலாம். மாடு கோணம் எல்லாமே இருக்குதுங்க. கொஞ்சம் சின்ன மாடு அதை தவிர எந்த தப்பு சுழி தப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கோணமெல்லாம் அடிவயத்தில் போய் வரலாம். ஏதோ ஒரு நேரம் செலவுக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். மாட்டின்னு போடாமல் பற்ற வச்சுட்டாங்க. செனை 6 மாதம், 5.5 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த மாதிரி 6.5 இருந்தாலும் இருக்கலாம். நல்லா செக் பண்ணிவிட்டேன். நான் செக் பண்ணாமல் செனை மாடுன்னு செனைக்குன்னு வாங்கி நானும் செக் பண்ணிடுவேனுங்க. அப்படி மாடு. இது மாடு அளவு மாடுது 5 பால் வரும். கெடேரி கோப்புத்தானுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30,000 இந்த மாடு. இதோட ரேட்டே அளவு மாடை தவிர பாக்கி எந்த குறையும் கிடையாது. நீங்கள் மாட்டை கொண்டு இறக்கிட்டு இதுவும் அதே அளவு மாடுக்குது, இது அளவு மாடுக்குது. மாட்டை கொண்டு ஒருத்தர் இறக்கிட்டு அடாடாட வீடியோவில் பார்க்க பெரிய மாடாக தெரிஞ்சுதுங்க. சின்ன அதெல்லாம் கிடையாது. சின்ன மாடு 5 லிட்டர் பால் வரும். பெரிய மாடுன்னா 70 ரூபா 50 ரூபாய்க்கு போகிற மாடு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்கி. அது எங்கே இங்கே நம்ம ஏரியாவில் இல்லை ஈரோடு தான் போகணும். இதுக்கெல்லாம் நம்ம காட்டு மாடுக்கு அது வாடுகள் தின்னுட்டு கறக்கு. 2வது மாடு. 3வது மாடு காட்டிட்டு இப்போ உங்களுக்கு 2 பழைய மாடு, 3வது மாடு. எது வேணும்னு சொன்னீங்கன்னா தானே, எத்தனை நம்பர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். 3வது மாடு ஆச்சுங்களா. நல்லா கெடேரி வெயில் வேனல் எல்லாம் மேய்ஞ்சி தண்ணி பிடிச்சி. அடுத்து 4வது மாடு. பல்லு சேர்ந்த மாடு ஒரு 4 ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பருத்தி கொட்டை அந்த மாதிரி இப்போ கறந்துட்டுங்க பால். இந்த பாலை காமிக்கிற கேளுங்க. மடி ஃபுல்லாக கட்டி ரொம்ப திணறிச்சி போட்டு கறந்து போட்டேன். பால் 6 மாதம் தானே. இன்னும் நீங்கள் 30 நாளைக்கு ஒரு நேரம் கறந்துக்கலாம். ஒரு நேரம் ஒரு 4 லிட்டர் வரும். 8 16 லிட்டர் 17 லிட்டர் இளங்கண்ணில் கறக்கு. அது ஒரு 4 ஈத்து அந்த மாதிரி இருக்குங்க. இந்த காயங்கள்லாம் வண்டியில் ஏற்றுற காய் தான் சுண்ணாம்பு துடைச்சிருக்குது. வண்டியில் ஏற்றுற காய்க்கு தான் உரசுறது. இது ஒரு மூட்டை பருத்தி விதை. நல்லா பருத்தி விதை ஒரு மூட்டை திங்கல நல்லா கால்சி சேர்த்து வந்துடும். கால்சி சேர்த்து வரையில் பார்த்திங்கன்னா மாடு கன்று போடுறக்கோ நம்ம ஒரு 2-3 ஈத்துக்கு நம்ம வாடு தாராளம் வச்சுக்கலாம். பால் கறந்துட்டு மனசார வாங்க. நம்மளின்னா எனக்கு மத்தியான டைம் தான் இது வீடியோ வர சாயங்காலம் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகிற பொறுத்து ஆகு. இது எது கறந்துங்கன்னா அந்த மாடு ஒன்று, இந்த மாடு ஒன்று கைக்கிறவை. இதுவும் கறந்த மாடி. அதுதான் சார்ஜுக்கு பாலையவே காட்டிட்டு இதை செட்டப் பண்ணியாக காட்ட முடியும். ஏதோ ஒரு நம்பிக்கை சொல்கிறது, எடுத்துக்காதது அவங்க நற்செயல். அடுத்துங்க இந்த மாடு
அதான் ஒரு மாதத்துக்கு நீ கறந்துக்கலாம் 4 லிட்டர் ஒரு நேரம் கறந்துக்கலாம். ஒரு மூட்டை பாத்தி வந்துச்சு நல்லா கறக்கும், நல்லா வேறு சொல்லியாச்சு. ஒரு 4 ஈத்து அந்த மாதிரி இருக்கு. மாடு நல்லா எதை போட்டால் திங்கி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான், 27,000 தான். மாட்டோட ரேட்டு 27,000. கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக ஒரு 2-3 ஈத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ சென மாடு 4 காட்டிட்டேன், அப்படித்தானுங்க விலையும் சொல்லிட்டு. அடுத்து கைக்கறவை காட்டுறேன். இந்த கைக்கறவை நெகிழ் கட்டியிருக்காங்க, கறந்துட்டேன். பாலை காமிச்சாலுங்க. இப்போ பால் தாராளமாக உங்களுக்கு ஒரு நேரம் 3 லிட்டர் வரும். அளவு மாடுக்குது இதெல்லாம். வெயில் எதாக இருந்தாலும் நல்லா வெயில்னால் அதுக்காக பொழுதுக்கு கட்ட முடியாதுங்க. கறந்தபடி மனசார பால் கறந்து வச்சுருக்கிற காமிச்சினு இல்லைங்க. கறவை கண்டுச்சுன்னா 2.5 மோசம் வராது. அளவு மாடுதான். 2ஆம் நீத்து கிடையாது. பல் சந்தாக்குந்த எதுவும் கிடையாது. பெரும்பல் 2 சைடு சேர்ந்தும் சேராமத்தான் இருக்குது. பெரும்பல் நல்லா வாட்சியாக இருக்குதுங்க. அளவு கிடையாது. அந்த மாதிரி கிடையாதுங்க. இதோட இது இப்போ 4 மாடு செனை உறுதியான செனை. இன்னும் இதிலிருந்து காட்டுறது எதுவுமே இந்த மாடு உள்பட செனை உறுதி கிடையாது. இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படியும் நீங்கள் கொண்டு மேட்சிங்கனாத்தாக இதுலேருந்து நீங்கள் காட்டுற மாடு இந்த மாடு உள்பட. இப்போ 4 மாடு செனை மாடு நான் காட்டிட்டேன். இது 5ஆவது மாடு. 5ஆவது மாடு கைக்கறவை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 21,000 தான். சூப்பராக கறக்க எல்லா அளவான மாடுக்கும் அளவான ரேட்டு 21,000க்கு தரேன். பல் நல்ல பல் 21,000. அடுத்து பார்த்தீங்கன்னா புது மாட்டவே 2 காட்டுறேன். புது மாடு ஒன்று இருக்குது. இது மாடு நல்ல பெருவெட்டுங்க. பெரும்பல்லிலேயே அந்த வயசு 2ஆம் இது கிடையாது. பெரும்பல்லிலேயே 2 சைடு சிறும்பல் அந்த சேர்ந்து சேராம அந்த மாதிரி 2ஆம் இது கிடையாதுனாவே அது தெரியும் பல் பார்க்குறவங்களுக்கு. அப்படி கிடையாது. இதெல்லாம் சினைகளாம் உறுதி இல்லை. இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம். பால் இப்போ ஒரு 2 லிட்டர் தான் எனக்கு வருது. பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர் வருது. ஏய் நல்லா தலை சைஸு கெடேரி மாடு நெட்டுருக்குதுங்க. ஓரளவுக்கு பெருவெட்டும் இருக்குது. 2ஆம் இது கிடையாது. நம்ம கொண்டு போய் கண்ணுக்குட்டி ரேட்டுக்குது. இதுக்கெல்லாம் மேய்ச்சி பக்குவம் பண்ணவனு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 27,000. 27,000. அடுத்து இந்த வெள்ளைச்சட்டை மாடு. இந்த மாடு நல்லா பாரு. $27,000. ஏந்தி அந்த சட்டை எவ்வளோ போட்டுச்சு? நல்ல கிடையாது. வாங்கிக்கிட்டு ஒரு மூட்டை 10 ரூபா திணிச்சிங்கன்னா நல்ல மாதிரியே கறக்கு. இது ஏன்னா எழுதுனதுனால குழப்பங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒன்றுனா சொல்லி கேளுங்க. கைக்கறவையில் 2ஆவது மாடு. மாட்டுக்குள்ள 6ஆவது மாடு. 6ஆவது மாடு வேணுங்க. நேரம் துறக்குழங்கு நல்லா கொண்டு கறக்கலாம். 2ஆம் இது கிடையாது. கண்ணுக்குட்டி எடுத்தேன் ஆச்சுங்களா. அடுத்து இந்த மாடு 2 நேரம் ஒரு 3 சாரமாக கறக்கு. பல் சேர்ந்த மாடு 3 ஈத்து அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொம்ப குறைச்சிருக்கலாம். அது வாய்ப்பெல்லாம் விட்டேன். 26 ரூபா போடுறது. நேற்று போடுறது 3 லிட்டர் பால் வரும். காம்பு தம்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு பக்கமான ஒரு 4-4.5 எல்லாம் பால் கொண்டாந்துடலாம். மத்தியானம் மடிச்சுட்டு பாருங்க, ஓரளவுக்கு இருக்குது. இந்த மாடு நேற்று 21க்கு போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடு ஒரு 4 ஈத்து இருக்குது. தூசி துப்பு எல்லாம் திங்கி மாடு பெருவெட்டு. நான் இருக்குன்னு உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி 19,000 ரூபாயை போடுறேன். 19,000 ரூபாய்க்கு இந்த மாடுங்க. நீங்கள் ரேட்டை சொல்லி கேட்டிங்கன்னாவே எத்தனை மாடுன்னு தெரியும் எனக்கு. இது 8ஆவது மாடு ஆச்சுங்களா. நல்லா கறக்கும்னா அளவு விலைக்கு வாங்குறது. அளவு விலைக்கு அதுக்கு தகுந்த பக்குவமாக இருக்குது. தப்பு இருக்காது. சீப் அண்டு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து இந்த கிடையாது 23,000 போட்டிருந்தேன். இது நிறையா கேட்டாங்க, விலை தான் விட்டேன். இதுவும் பால் பார்த்தீங்கன்னா 3 வரும். 2ஆம் நீத்து கிடையாது. 9ஆவது மாடு காட்டிட்டேன். வேணுங்கொண்டாலும் தொடர்கொள்ளுங்க. மாடு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. நன்றி, வணக்கம்.